இன்றைக்கி என்ன ரெசிபினா வடைக்கறி பண்ணிடலாம். அதுக்கு கடலைப்பருப்பு நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோட சோம்பு போட்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொரன்னு வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வடை மாதிரி குட்டி குட்டி இதாக போட்டுக்கலாம். இதை நம்ம இட்லி சட்டியில் கூட இட்லி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி போட்டு உருண்டையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆனியன்லாம் போட தேவையில்லை. நான் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது. இதையும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக தான் போடணும். ஏன்னா பெரிய பீஸாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பிக்க தானே போகிறோம். ரொம்ப முறுமுறுன்னு வேக வைக்கக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி பதத்தில் தான் எடுக்கணும். ஏன்னா வடையில் போடும்போது ரொம்ப முறுமுறுன்னு ஆயிரும். முக்கா வேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுக்கணும் நம்ம. இப்போ எண்ணெய் வச்சு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே பட்டை கிராம்பு போட்டிருக்கேன், லீஃப் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கலாம். ஏன்னா இது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கினதுவ இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். இடித்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த பேஸ்ட்டு போடுறது அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் எந்த இதுலேருந்து ரெசிபினாலும் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ குழம்பு தூள் போடுறேன். நீங்கள் வேணால் மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வடை போட்டுறதுனால நம்ம தண்ணி ஃபுல்லாக இஞ்சிரும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் மட்டும்தான் போடுறேன். தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி பீஸாக வேண்டாம். 2 பீஸாக போட்டிருக்கேன். நான் 2 பீஸாக பிச்சு போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கலாம். தேங்காய் பால் போட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி, ஏன்னா சோம்பு போடலைன்னா நம்ம வடையிலையும் சோம்பு போட்டிருக்கோம், குழம்புலையும் சோம்பு போட்டிருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் வடைக்கறி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.